லட்ச லட்சமா செலவு பண்ணி பெரிய ரெஸ்டாரண்ட் பில் பண்ணா மட்டும் கஸ்டமர்ஸ் வந்துட மாட்டாங்க. என்னடா இவ இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இமேஜின் பண்ணுங்க. ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது ரெஸ்டாரண்ட் ஏ, இது ரெஸ்டாரண்ட் பி. ரெஸ்டாரண்ட் ஏ வந்துட்டு சின்ன கடை தான். பட் ஆனா என்வரான்மெண்ட் வந்து ஓகே. நல்ல டேஸ்டி ஃபுட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கம்மியான வெரைட்டிஸ் தான் இருக்கு. ஆனா அவங்க பண்ற டெய்லி ஆக்டிவிட்டிஸ், எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க, என்ன அவங்க டெய்லி மெனு வந்து இருக்கு, கஸ்டமர் ரிவ்யூ, இது எல்லாமே ஆன் டேட் சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் பி பெரிய கடை, நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கு, நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க செட்டப்க்கு, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இருக்கு, டேஸ்ட்டும் ஓகே. பட் புது கஸ்டமர்ஸ் அவங்கள தேடி வர மாட்டேங்கிறாங்க. புதுசா யாராவது அந்த ஊருக்கு வராங்க, ரெஸ்டாரண்ட் நியர் மீன் தேடுறாங்க அப்படின்னா அந்த கடைக்கே போக மாட்டேங்கிறாங்க. சின்ன கடையா இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் ஏ தான் ப்ரிஃபர் பண்ணி வராங்க. ரீசன் இதுதான் விசிபிலிட்டி ட்ராப் அப்படிங்கிறது. பெரிய கடையா இருந்தா மட்டும் பத்தாது. பீப்புள் தேடும் போது அவங்க சர்ச் ரிசல்ட்ஸ்ல நம்ம கடை வந்து தெரியணும். ஸோ பிசிக்கல் செட்டப்க்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம டிஜிட்டல் பிரசன்ஸ் பில்ட் பண்றதுக்கு உங்க டைம் அண்ட் எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸும் வருவாங்க, பிசினஸும் க்ரோ ஆகும்.